வணக்க மக்களை, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாங்கனி நகரம்னு சொல்லக்கூடிய சேலம் மாநகரம் மாபெரும் போதை நகரமா மாறிட்டு வருதுங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். நான் வெறும் இந்த குற்றச்சாட்டுகளை வெறும் வாய் வாக்கா அடுக்கலங்க. இதுக்கான எல்லா ஆதாரங்களையும் நியூஸ் தமிழ் ஊடகம் மற்றும் பாலிமர் செய்திகள், தினத்தந்தி, தினமலர் போன்ற பல அச்சு ஊடகங்கள்ல வெளியான செய்திகளின் முழு தொகுப்பா தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நியூஸ் தமிழ்ல வந்துட்டு நடத்தின கள ஆய்வின் போது வந்து பாத்தீங்கன்னா, புதிய பேருந்து நிலையம் சேலம் புதிய பேருந்து நிலையத்துல ஈரடுக்கு கட்டப்பட்டிருக்கு. அந்த 2 அடுக்குல ஒரு அடுக்குல மட்டும்தான் கீழே தரைத்தளத்துல மட்டும்தான் வாடகைக்கு விடப்பட்டிருக்கு கடைகள் எல்லாம். மேல்தளத்துல வாடகைக்கு விடப்படல. அந்த இடத்துல ஆய்வு நடத்தின நியூஸ் தமிழ் செய்தியாளர்களுக்கு கிடைச்சதை கேட்டீங்கன்னா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைவீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பள்ளி மாணாக்கர்கள் வந்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு பள்ளி வேலையில உட்கார்ந்துட்டு கஞ்சா இழுப்பதும், போதை மாத்திரை பள்ளி படிக்கக்கூடிய பையனுக்கு போதை மாத்திரை எப்படி கிடைக்குதுன்னு தெரியலங்க. அந்த போதை மாத்திரைய தண்ணீர்ல இட்டு அந்த தண்ணீரை சிரஞ்சி மூலமா எடுத்து தன்னோட உடலுக்குள்ள செலுத்துறானா. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செய்தியாளர் அதை வந்து வெளிக்காட்டிக்காம தான் ஒரு செய்தியாளர்ன்றதும் சொல்லாம அவங்க கிட்ட போயிட்டு, தம்பி எப்படிப்பா இந்த மாத்திரை உனக்கு கிடைச்சிச்சு, எனக்கும் அந்த மாத்திரை வேணும்பா, எனக்கு யார்கிட்ட அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவங்க கிட்ட இருந்து அந்த செய்திகள் எல்லாம் சேகரிச்ச பின்னாடி அந்த செய்தியாளர் வந்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் தகவல் கொடுத்ததும் அங்க வந்துட்டு அந்த மாணாக்கர்களை கண்டிச்சுட்டு அவங்கள வெளியே விட்டுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு மாணாக்கர் மேல கேஸ் போட்டா அவங்க வாழ்க்கை வீணா போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நானும் உடன்படுறேன். ஆனா அவங்க கொடுத்த சோர்ஸ், அவங்களுக்கு எப்படி அந்த போதை மாத்திரை கிடைச்சிச்சு, எப்படி அந்த கஞ்சா கிடைச்சிச்சு, எப்படி மது பாட்டில்கள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா ஒரு அரசு மதுவிலை கடையில அவங்க நேரா போய் கேட்டா அவங்களுக்கு மது பாட்டில் வழங்கப்படாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கையில இந்த பொருட்கள் எல்லாம் கிடைச்சிச்சு, இந்த சோர்ஸ் எல்லாம் நீங்க தானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம எதுக்காக அவங்களை இப்ப நீங்க வெளியே விட்டீங்க? அப்படி கண்டுபிடிச்ச சோர்ஸை நிறுத்தினாதானே இவங்க வந்து அதை விட்டு வெளியே வருவாங்க அப்படின்ற பல அடுக்கு கேள்விகளை வந்துட்டு நியூஸ் தமிழ் செய்தியாளர் வந்துட்டு போலீசாரிடம் கேட்டபோது போலீசார் எந்த ஒரு பதிலையும் கூறாம வண்டியில ஏறி போயிட்டே இருந்துட்டாங்க. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா சில செய்தித்தாள்கள் வெளியான செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சோர்ஸ் வந்து என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா, பொட்டி கடைகள். இந்த பொட்டி கடைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா போதை மாத்திரைகளை சாக்லேட் வடிவில உருமாத்தி விற்பனை செய்யறாங்களாம். அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா அந்த மது பாட்டில்கள்லாம் எப்படி அவங்க குழந்தைங்க கைக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தனியார் பேருந்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மூலியமா அவங்களுக்கு மது பாட்டில்கள் வந்துட்டு அவங்க கைக்கு கிடைக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. மேலும் அதை எப்படி நாம தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் மற்றும் அரசை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இல்லைன்றதை விட நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நாம தான் கொடுக்கணும். அதனால பெற்றோரோட கடமை தான் முதல் கடமை. அவங்க குழந்தைங்க எப்ப வெளியே போறாங்க, எப்ப வெளியே வீட்டுக்கு வராங்க, அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அந்த பணத்தை முறையா தான் செலவு பண்றாங்களா, தான் தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளையாவது சந்தோஷமா இருக்கட்டும், அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா பொருளையும் காசையும் தரீங்க. அது நான் எந்த தவறும் சொல்லல. அந்த காசு யாருக்கு செலவு பண்றான், யார்கிட்ட செலவு பண்றான், அந்த எவ்வளோ அந்த காசுக்கான ரீகன்சிலேஷனை கேட்டு வாங்குங்க. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு வருது வீட்டுக்கு வரும்போது சரியான நிலையில தான் அவன் வரானா அப்படின்றதையும் உறுதிப்படுத்துங்க. அதே சமயத்துல 2வது முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி ஆசிரியர்கள் முதன்மையா கண்காணிக்கணும். மாணவர்கள் கரெக்டா பள்ளிக்கு வராங்களா, எந்த டைமுக்கு போறாங்க, இப்படி அந்த குழந்தைங்க வந்து ஒரு நாள் பள்ளிக்கு வரல இல்ல தாமதமா வராங்க அப்படின்னா ஏன் தாமதமா வராங்க, எதுக்கு தாமதமா வராங்க அப்படின்ற செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா இது ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கான வழிகள் இருக்கு. மேலும் அரசுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், தயவு செஞ்சு இன்னும் பேட்ரோலிங் ஆக்டிவிட்டியை சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல அதிகப்படுத்தி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. குழந்தைகளோட வாழ்க்கை வந்து வீணாயிட்டு இருக்கு அப்படின்றத நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகமே ஒத்துக்கொள்ளும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த விஷயம் வெளியே வந்துச்சு, அதனால நம்ம இதை பத்தி பேசுறோம். இதே மாதிரி உங்க ஊர்ல உங்களோட இடத்துல நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கக்கூடிய செயல்களை தைரியமா தட்டி கேளுங்க. அவங்களுக்கான அந்த குழந்தைங்களுக்கான அட்வைஸை கொடுங்க. நீ பண்றது தம்பி அப்படின்றத அட்வைஸ் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்க நினைங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அரவிந்த் சின்னசாமி. இது உங்கள் ஹீரோ தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஹீரோ.